இன்றைக்கி வீடியோவில் எங்கள் வீட்டில் இருக்கிற மல்லிகைப்பூ செடியை நாங்கள் எப்படி பராமரிக்கிறோம், எப்படி பதியம் போடுறோம், ஒரு நாளைக்கு எவ்வளோ பூ பூக்குது அப்படின்றத எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். எப்போவுமே நாங்கள் மல்லிகைப்பூ பறிக்கையில் பூவும் பறிச்சுட்டு அந்த காம்பையும் தான் சேர்த்து தான் பறிச்சிருவோம். அப்போ தான் நமக்கு பூ பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த மொக்கும் சீக்கிரம் எடுக்க ஆரம்பிச்சிரும். இந்த பூவை பறித்ததுமே அந்த காம்பையும் அதோடு சேர்த்து அப்படியே கிள்ளி விட்டுருங்க. இந்த இலையுமே மொக்கெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி இருந்துச்சுனாலும் அந்த இலை ஒரு 2 இலைக்கு கீழேயே அப்படியே அந்த இலையும் கிள்ளி விட்டுருவோம். இப்போ இந்த செடி வந்து பூ பூத்து முடிஞ்சிருச்சு. இந்த செடியை வந்து இப்போ நான் கட் பண்ண போகிறேன். இதையும் நல்லா கட் பண்ணிவிட்டு அந்த இலைகளை பூரா இப்போ உருவி விட்டுருவோம். இந்த செடி வந்து பூ பூத்து முடிஞ்ச செடி, அதனால தான் இப்போ இலையை பூரா நல்லா உருவி விடுறோம். உருவி விட்டதுக்கப்புறம் பார்த்தா இந்த செடி இப்படி தான் இருக்குது. ஒரு 3 நாளைக்கு அப்புறம் பார்த்தாலே இந்த செடி கொஞ்சம் லேசாக அப்படியே துளிர் விட ஆரம்பிக்குது. இப்போ இந்த செடி வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கட் பண்ணி விட்ட செடி. இது நல்லாவே இப்போ துளிர் விட்டுருச்சு. இந்த செடி பாருங்கள், துளிர் விடையிலே எல்லாம் மொக்காதான் வருது. இந்த செடி மட்டும் கட் பண்ணி விட்டு ஒரு வாரத்துலேயே வர்ற இலையில பூராமே நல்லா பூராமே மொக்கா இருக்குது. எந்த இடம் கேப்பே இல்லாமல் எல்லா பக்கமும் மொக்கோடையே வருது வரையிலேயே. ஒரு 10 நாள் இலையில் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு நல்ல இலையும் நிறையா வந்துருச்சு. மொக்குகளும் ஓரளவுக்கு நல்லா பெருசாகி வருது. இதுக்கு நாங்கள் மருந்து எதுவுமே அடிக்கிறதில்ல, வெறும் தண்ணி மட்டும்தான் ஊற்றிக்கிருக்கோம். ஒரு 15 நாள் இலையில் இந்த பூ பூரா ஓரளவுக்கு நல்லா பெருசாகி வந்துருச்சு. இப்போ வெயில் காலன்றதுனால பூக்களும் இப்போ நிறையா பூக்க ஆரம்பிக்குது. மல்லிகைப்பூ பூத்ததுக்கப்புறம் அந்த காம்போட அந்த ஒரு இலையும் சேர்த்து கட் பண்ணி விட்டுருங்க. பூ பறிக்கையிலேயே
நமக்கு அடுத்தடுத்து பூ வந்துக்கிட்டே இருக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவை கட் பண்ணி விட்டாலே போதும். கட் பண்ணிவிட்டு இலைகளை மட்டும் அடிக்கடி உருவி விட்டுக்கிட்டே இருக்கணும். உருவி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா தான் நமக்கு பூ வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 2 செடி பூ இந்த பூ மல்லிகைப்பூ ஒரு 450 பூ பூத்துருக்கு. இந்த பூவுமே நான் நல்லா கோர்த்து வச்சுருக்கேன். கோர்த்து இந்த பூவை நான் இப்போ ஃப்ரிட்ஜில் ஒரு டப்பாவில் போட்டு தான் வைக்க போகிறேன். பார்க்குறவங்களே ஒரு 3 நாள் கழிச்சு பார்த்தோம்னா அந்த பூ அப்படியே தான் இருக்கும். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் அதை. இந்த பூ இந்த பூ பறித்ததுக்கு மறுநாள் பறித்த பூ இந்த பூ 600 பூ பூத்துச்சு இன்றைக்கி. இந்த பூவையும் இப்போ கோர்த்து நான் ஒரு பிளாஸ்டிக் கவரில் மட்டும் போட்டு வைக்கிறேன். நமக்கு 2 பூக்குமே வித்தியாசம் நல்லா தெரியும். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் அதை. இப்போ இந்த மல்லிகைப்பூ செடியில் அந்த காம்புகளை பூரா விட்டு போன காம்புகளை பூரா இப்போ கட் பண்ணி எடுத்துறேன். நான் ஒரு இலையோடு சேர்த்தே அப்படியே கட் பண்ணி போட்டுருங்க. அப்போ தான் சீக்கிரம் முக்கு வந்துடும். ஃப்ரீயாக இருக்கிற டைமில் அந்த இலைகளை பூரா உருவி விட்டுருங்க நல்லா. இப்போ பதியம் போடுறதுக்குமே ரொம்ப கனமான குச்சியெல்லாம் எடுக்க வேணாம். ஓரளவுக்கு மெலிசான குச்சியாகவே எடுங்க. அப்போ தான் சீக்கிரம் தலையும். இப்போ பார்த்தாலுமே இது ஒரு சின்ன குச்சி தான் ஒன்று எடுத்திருக்கேன். இதே இன்னொரு கொஞ்சம் நீளமான குச்சி. இது நல்லா வளைக்கிற மாதிரி இருக்கும். எடுத்து இந்த குச்சிகளில் அந்த இலைகளை பூரா இப்போ எடுத்துருவோம். எடுத்துட்டு இந்த அளவுக்கு நல்லா வளைச்சிக்குங்க. இந்த மாதிரி வளைச்சி பதியம் போட்டோம்னா சீக்கிரம் நமக்கு செடி தளைஞ்சு வந்துடும். இந்த அளவுக்கு மேலே உள்ள அளவுக்கு ஃபுல்லாக மண் போட்டுருங்க. போட்டு மேலே ஒரு 2 குச்சி மட்டும் வெளில தெரிகிற மாதிரி வச்சா போதும். இப்போ இந்த பதியத்தையுமே நான் உடஞ்ச ஒரு குடத்துல தான் பதியம் போட்டிருக்கேன். இதை வளைச்ச குச்சி இதில் தான் வச்சுருக்கேன். ஒரு சின்ன நீளமான குச்சி இதில் தான் வச்சுருக்கேன். ஆனால் அந்த வளைச்ச குச்சி தான் சீக்கிரம் உங்களுக்கு தளைஞ்சு வெளியில் வரும். மண்ணும் ஓரளவுக்கு செம்மண்ணாக இருந்தால் ரொம்ப நல்லா சீக்கிரம் செடி வந்துடும். தண்ணியுமே ஃபுல்லாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விடுங்க. ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா தண்ணி தெளித்து விட்டுக்கிட்டே இருக்கணும். தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது. சின்னதாக அந்த குடத்துல ஒரு ஓட்டை போட்டு விட்டோம்னா அந்த தண்ணி பூரா வெளியில் வந்துடும். தண்ணி தேங்கி இருந்துச்சுன்னா பாசம் பிடிச்ச மாதிரி ஆயிரும். அதுக்காக தான் நம்ம சின்ன ஓட்டையை போட்டு விட்டோம்னா அந்த தண்ணி பூரா வெளியில் வர்ற மாதிரி இருக்கணும். இப்போ இந்த பூவை பார்த்தாலுமே 3 நாள் ஆச்சு இந்த பூ ஃப்ரிட்ஜில் வச்சு. இங்கே பாருங்க, டப்பாவில் வச்ச பூ அப்படியே இருக்குது. மொக்கு நம்ம எப்படி கட்டி வச்சோமோ அதே மாதிரி இருக்குது. இது பிளாஸ்டிக் கவரில் வச்ச பூ தான். 2 நாள் ஆகவுமே அது லேசாக மலர்ந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் எப்போவுமே ஒரு டப்பாவில் போட்டு நல்லா டைட்டாக காற்று போகாத அளவுக்கு வச்சோம்னா பூ அப்படியே இருக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி செடி கிடச்சா பதியம் போட்டு பாருங்கள். பூக்களையும் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஒரு நல்ல டைட்டான டவாவில் போட்டு வச்சு பாருங்கள். பூவெல்லாம் அப்படியே இருக்கும். செடிகளும் சீக்கிரம் நல்லா தலையும்.